இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் கடைசி கட்ட தேர்தல் அந்த தீர்ப்பானது நேற்றைய தினம் வந்துவிட்டது. 22ஆம் தேதி நடந்த அந்த வழக்கு விசாரணையில ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஹானரபிள் ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் மற்றும் சக்திவேல் இருவரும் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் குறைந்தபட்சம் ஆகும்னு சொல்லும். ஆனா என்ன நடந்ததோ தெரியவில்லை. இந்த வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு முன்னாள் நீதிபதி ஒருவர் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை நடத்தி இருப்பதால் உடனடியாக தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்னவோ தெரியவில்லை. உடனடியாக அலௌடு, அதாவது அலௌடு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நடத்தலாம் என்றுதான் அர்த்தம் என்று விவரம் தெரிந்தவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் சொல்றாங்க. இந்த தேர்தலை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று இந்த வழக்கை தொடுத்திருந்தவர்களுக்கு அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் கடைசி கட்ட தேர்தல் நடைபெறுவது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா உறுதியாகிவிட்டது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல எத்தனைதான் தடைகள் போட்டாலும் இந்த தேர்தலை நடத்தியது உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி. எனவே தடைகள் வராதுன்னு சொன்னோம். ஆனாலும் காலம் தாமதம் ஆகுன்னு சொன்னோம். இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பின் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி இன்னைக்கு வரல, நாளைக்கும் வராது. சனி ஞாயிறு லீவு, திங்கட்கிழமை சாயங்காலம் இல்லாட்டினா செவ்வாய்க்கிழமை தான் வரணும்னு சொல்றாங்க. அது வந்த பிறகுதான் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வைத்து நீதிபதி அவர்கள் அடுத்தது தேர்தலை எப்படி நடத்துவது என்று முடிவெடுப்பார்னு சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நீதிபதி ஐயாவை பொறுத்தவரை இந்த கடைசி கட்ட தேர்தலை நடத்தி முடித்து விட்டு சீக்கிரம் இங்கிருந்து எஸ்கேப் ஆகிடணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கடுமையான காயங்கள், மன வலியை ஏற்படுத்தியது இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் ஐயாவுக்கு. வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க. நான் ஒரு தடவை ஐயாவை சந்திக்கும் பொழுது இந்த திருமண்டலத்துக்கு எப்படி அவர்கள் வந்தேன் என்பதை குறித்து சொன்னாங்க. அதாவது இந்த திருமண்டலத்துக்கு முதலாவது உயர் நீதிமன்றம் நியமனம் செய்தது பால் வசந்தகுமார் என்று ஒரு முன்னாள் நீதிபதி. அவர் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தலைமை நீதிபதியா இருந்தவங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவர். அவருக்கு தெரியும் அரச புசலா என்ன பண்ணிச்சு தெரிஞ்சுட்டு இங்க இருந்து என்ன பண்ணிட்டாங்க, போக கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து எஸ்கேப் ஆகி முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களை பரிந்துரை செய்தது பாத்தீங்கன்னா பால் வசந்தகுமார் அவர்கள் தான். ஐயாவை என்ன பண்ணாங்க, சரி ஒரு டைஸ் சொல்லி என்ன பண்ணாங்க, தெரியாம வந்திருக்காங்க. ஆனா உள்ள கால் வச்ச பிறகுதான் பார்த்திருக்காங்க, ஐயையோ கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வைக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெகுண்டில் இருந்து அன்னைக்கு சொன்னாங்க. அந்த பால் வசதிக்கார கையில மாட்டினா அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு வெறி கொண்டு போய் இருந்தாங்க. ஏன்னா அவர்களுடைய இந்த ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பாத்தீங்கன்னா தனியா ஒரு கவுன்சில் இருக்கு. அவங்க தனியா பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அதுலயே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஐயாவிடம் சொன்னது, நீங்க ஏன் அங்க போனீங்க, இப்ப கூட பிரச்சனை இல்லை, அதை விட்டுட்டு வந்துருன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் ஐயா இல்லை, நம்ம பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தில் நிறைய நம்ம செலவு செய்து தேர்தலை நடத்தி விட்டோம். அது போல நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டோம். எனவே முடித்து விட்டு தான் சொல்ல வேண்டும் என்பதற்காக நிறைய காயங்களை பட்டுக்கொண்டும் இந்த இறுதிக்கட்ட தேர்தலுக்கு ஐயா இருக்காங்க, நுழைந்திருக்கிறார்கள். எனவே ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுகள். இருந்தாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கிறது ஐயாவுக்கு தான் தெரியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த அறிவிப்பு கொடுத்து அடுத்த 15 நாட்கள் கழித்து தான் அந்த தேர்தல் நடத்தும் சொல்றாங்க. ஸோ எனவே பாத்தீங்கன்னா ஒரு 15 days அப்படிங்கிறது ஒரு நல்ல டைம் தான். ஸோ அது பிறகு நடத்துவாங்க. அது மட்டும் இல்ல, பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இன்னொரு வழக்கம் வருது. ஸோ அந்த வழக்குக்கான தீர்ப்பையும் அந்த வழக்குக்கான அந்த முகாந்திரங்களையும் ஒருவேளை இந்த தீர்ப்பிலே கூட குறிப்பிட்டு சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம சொன்னது போல இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி முன்னாள் டிஎஸ்எஃப் நிர்வாகம் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றால் அங்கேயும் அவர்களுக்கு என்ன பண்ணும், அதாவது இந்த ஸ்கட் அண்ட் பேட்ரியட் சொல்லுவாங்க, ஒரு ஏவுகணை வரும் பொழுது அதை தடுத்து அடிக்கிறதுக்கு என்ன பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஜாமர் அதெல்லாம் இருக்கு. ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா எதிரி நாட்டு படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏவுகணையை தயார் செய்வாங்க. அது போல பாத்தீங்கன்னா இது போட்டிக்கு போட்டி, ஏட்டிக்கு போட்டி அப்படிங்கிற மாதிரி இவர்கள் போறதுக்கு மேல நமது தரப்பிலும் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக ஏராளமான வழக்குகளை தொடர்ந்து திருமண்டல நலனுக்காக தொடுத்து கொண்டிருக்கின்ற நமது வாராங்கல் நமது ஒய்யாங்குடியை சேர்ந்த அண்ணன் சாமுவேல் அவர்களும்
அவர் தரப்பு வழக்கறிஞர்களை அங்க ஏற்கனவே அப்பீல் பண்ணிட்டாங்க. அதனால இவர்களிடம் உத்தரவு பெறாமல், இவர்களுடைய அனுமதி பெறாமல், இவர்களுடைய நாலேஜ் இல்லாம எந்த விதமான தீர்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தெளிவான பண்ணிருக்காங்க. வக்கீல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எனவே பாத்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் நடைபெற்ற தேர்தல் செல்லாது என்று வராது. எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட டிசி பெருமக்கள் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். சீக்கிரமாக கண்டிப்பாக தேர்தல் நடந்து முடிந்துவிடும். ஆனால் இந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தல் என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசி மெம்பர்ஸ் அப்படின்னா ஒரு 450 லே பீப்புள், ஒரு 140 150 பேர், ஆயர்கள் வர போறீங்க. உங்களுக்கு நன்றாகவே தெரியும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. ஆனா இப்பொழுது களத்தில் நிற்கிறவங்க பாத்தீங்கன்னா 2 பேர் என்று மார்த்தட்டி கொண்டாலும் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை இங்க கொண்டு வருவார். நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமாக அதற்கான முகாந்தரங்கள் தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக 3வது என்று சொல்வதை விட பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்திற்கான நபர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நிற்பாங்க. அவர்களை நிச்சயமாக மாற்றத்தை விரும்புகின்ற அனைவரும் ஆதரிப்பார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்து வராது, இருக்காது. நான் சொல்றேன், கண்டிப்பாக இவர்கள் இருவரும் கடந்த முறை 21 வருடமாக ஆட்சியில் இருந்தவர்கள் எந்த நன்மையும் இந்த திருமணத்துக்கு செய்யவே இல்லை. நான் ஒண்ணு கேட்கிறேன், இத்தனை பள்ளிகள் இருக்குது, இத்தனை பள்ளிகள்லயும் இவர்கள் 2 அணியினராக இருந்தவர்கள் சொல்லட்டும், நாங்க ஆட்சிக்கு வரும்போது இந்த குறிப்பிட்ட பள்ளியில 500 இருந்துச்சு, இப்ப நாங்க வந்ததுக்கப்புறம் 1000 ஸ்ட்ரென்த் கொண்டு வந்துட்டோம் அப்படி சொல்லட்டும். 1000 வேண்டாங்க, 500ல இருந்து ஒரு 550 540 501 கிடையாது. சோ அந்த பாதி ஒரு வரலாறு தான் எங்களுக்கு இருக்கு. அது போல ஆலயங்களை பாருங்க, புதிய ஆத்மாக்கள் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா போஸ்டர் அடிக்கிறாங்க, டிஜிட்டல் வைக்கிறாங்க, அந்த பிரசங்கியார் வராரு, இந்த பிரசங்கியார் வராருன்னு சொல்லி புதிய ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க, இழுத்துட்டே இருக்காங்க. பாதி டிஜிட்டல் பேனர் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு முன்னாலதான் வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க நடக்கிற அடிப்படி, இங்க நடக்கிற அதிருப்திகள் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ ஆலயங்கள் மக்கள் என்ன பண்றாங்க, அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சுக்கு போறாங்க. அது போல பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பெந்தகோஸ்தே சர்ச் போயிட்டு இருக்காங்க. சோ அதனால இங்க இருக்கிற மந்தியில் இருக்கிற ஆடுகள் சென்று கொண்டுதான் இருக்குது. ஒரு ஆலயத்துல, சிஎஸ்ஐ ஆலயத்துல புதிய ஆத்மாக்கள் ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம், போயிட்டு தான் இருக்கு. சோ ஆயர்கள் பாத்தீங்கன்னா அவர்களை நம்ம குறை சொல்வதால் எந்த பலனும் இல்லை. அவர்களுக்கு சரியான வழிகாட்டி இங்க இல்லை. காரணம் பாத்தீங்கன்னா இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆயர் என்பவர்களை தங்களது அடிமை போலவும், அதுபோல பேராயர் என்பதை தங்களுக்கு பெயர் கிடைக்க வேண்டும், தங்களுடைய பிரதிநிதிகளாக தான் கருதுறாங்க. அவர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்று இவர்கள் எப்பொழுதும் அனுமதித்ததில்லை. இது ஆயர்கள் நன்றாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். எனவே நான் முதலில் சொன்னது போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் போவதும் உங்க கையில தான் இருக்குது. நிச்சயமாக இன்று தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக நாசிரியத்திலே நமது அலுவலகத்தில் நடக்கின்ற அந்த கூட்டத்திலும் புதியவர்கள் கலந்து கொள்ளுங்க. வெரி சூன் ரொம்ப சீக்கிரமா இந்த தேர்தல் வரப்போது. உங்களுடைய ஆலோசனைகளை கொடுங்க. கண்டிப்பாக கேண்டிடேட் போட போறோம். அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், யார் கேண்டிடேட்டா போட்டாலும் சரிதான், கண்டிப்பாக எந்த டிசி மெம்பர்ஸ்க்கும் சால்வை போட மாட்டோம், சாப்பாடு போட மாட்டோம், பணம் 1 பைசா செலவு போட மாட்டோம். அப்படி வந்தால் மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். அதுபோல ஒருவேளை கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தால் இருக்கின்ற காலங்களில எந்த மனிதருக்கும் முகஸ்துதி செய்யாமல், தாட்சண்யம் பார்க்காமல் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிற நபர்கள் மட்டும்தான் நாங்க என்ன பண்ணுவோம், நிப்பாட்டுவோம். நீங்கள் நம்பியவர்களை நம்ம வாக்கு செலுத்தலாம். ஆயர்கள் சிறப்பாக இருப்பீங்க, ஆசிரியர்கள் சிறப்பாக இருப்பீங்க. ஒட்டுமொத்த திருமண்டலமும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீதிபதியும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அப்படி ஒரு சிறப்பான தேர்தலை நடத்திவிட்டு சென்றோம், இந்த நிம்மதியில் இங்கிருந்து செல்வார். எனவே உங்களை இப்பொழுதே பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் மாற்றத்திற்கு மக்களாக நீங்கள் உங்களை அடையாளம் படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்கள் சந்ததியாக உங்களுக்கு தொடரும். பணமோ அல்லது பதவி வெறிப்படுத்தவர்களோ நிச்சயமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திற்கு இனிமேல் வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நிச்சயமாக கர்த்தர் கணக்கு கேட்கின்ற நேரம் இது. அவர் கணக்கு போட்டா அந்த கணக்கு 100க்கு 100 சரியானதாக முடியும். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.